உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் நான் எல்லோராலும் ஒதுக்கப்பட்டவன். என் வாழ்வு ஆசீர்வதிக்கவே படாது என்று நினைத்துக் கலங்கிக் கொண்டிருக்கிறாய். குடும்பம் இல்லாமலும், திருமணமாகி பல வருடங்களாகி பிள்ளைகள் இல்லாமலும், மனதில் ஏமாற்றத்தோடும் ஒன்றும் இல்லாமல் போன வாழ்க்கையோடும் இருப்பதுதான் இன்று பலரின் நிலை. நீ வாழ்க்கையில் அனுபவிக்கும் துன்பங்கள், பிள்ளை இல்லாமை, மன அழுத்தம், வாழ்வாதார பிரச்சனைகள் இதையெல்லாம் நீ சந்தித்தாலும் கலங்காதே. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, சகல ஜனங்களைப் பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடிருத்தில்லை. தேவனாகிய என்னிடத்தில் விசுவாசமாக நடக்கும் ஒவ்வொருவருக்கும் தங்கள் வாழ்வில் பிள்ளை இல்லாமை மட்டுமல்ல, எந்த வெறுமையும் இல்லாமல் நான் அவர்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பேன். இன்று உன்னுடைய நிலை குறைந்தது போல் தெரியலாம். ஆனால் நான் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப் போகிறேன். நீ உன் தேவனாகிய என்னை நம்புகிறாயா? அப்பொழுது உன் வாழ்க்கையின் வெறுமை நிறைவாய் மாறும் என்று நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன்.